5வது இடத்துல சூர்யா இருக்கார். தமிழ் சினிமாவில் தன்னுடைய கடின உழைப்பால், ஒழுக்கம் மற்றும் கதாபாத்திர தேர்வால் உயர்ந்த இடத்தை பிடிக்கிறாரு என்றாலே அது சூர்யா தான். நடிகர் சிவகுமாரின் மகனாக இருந்தாலும் ஆரம்பத்தில் சூர்யாவுக்கு சினிமாவில் பெரிய வரவேற்பு கிடைக்கல. அதுக்கப்புறம் அவர் நடித்த முதல் சில திரைப்படங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. பலரும் அவரை முன்னணி நடிகரெல்லாம் வர முடியாது அப்படின்னு விமர்சனம் செஞ்சாங்க. ஆனால் அந்த விமர்சனங்களை எல்லாம் தனது உழைப்பால் உடைச்செறிஞ்சார். ஒவ்வொரு படத்திலும் தனது நடிப்பை மேம்படுத்தினார். உடல் மொழி, வசன உச்சரிப்பு, நடனத்திறன், ஆக்ஷன் காட்சி என அனைத்திலும் கடுமையான பயிற்சி செஞ்சு ரசிகர்கள் மனதை தனக்கென ஒரு இடத்தை உருவாக்கினார். காக்கா காக்க, பிதாமகன், கஜினி, வாரணமாயிரம், வேல், சிங்கம், சூரரை போற்று, ஜெய்பீம் போன்ற படங்களில் அவரது திரைப்பட பயணத்தில் மிக முக்கியமான மைல்கல்லாக அமைஞ்சது. வணிக வெற்றியும் விமர்சனங்களின் பாராட்டியும் ஒரே நேரத்தில் பெற்ற நடிகர் சூர்யா ஒருவர் தான். சூர்யாவின் படங்களுக்கு தமிழ்நாட்டை தாண்டி தெலுங்கு, மலையாளம் மற்றும் வெளிநாடுகளிலும் நல்ல வரவேற்பு கிடைக்குது. இதனால் ஓடிடி நிறுவனங்களும் வெளிநாட்டு விநியோகஸ்தர்களும் அவரது படங்களில் அதிகமாக ஆர்வம் காட்டுறாங்க. சூர்யா தற்போது ஒரு படத்துக்கு 40 முதல் 60 கோடி வரை சம்பளம் பெறதாக சொல்லப்படுறாங்க. சூர்யாவோட சம்பளம் ஏன் இவ்வளவு அதிகரிக்குதுன்னா, தொடர்ந்து வித்தியாசமான கதைகள் தேர்வு செஞ்சு வணிக ரீதியாகவும் தரமான படங்களிலும் வெற்றி பெறுவது தான். இந்தியா முழுவதும் வளர்ந்து வரும் ரசிகர் பட்டாளம், ஓடிடி தளங்களில் அவரது படங்களுக்கு இருக்கும் வரவேற்பு, தயாரிப்பாளர்களுக்கு நம்பிக்கை தரும் நட்சத்திரமாக இருப்பது, நடிப்பை தாண்டி கல்வி மற்றும் சமூக சேவைகளிலும் சூர்யா ஈடுபட்டு வருகிறார். இதனால் அதற்கு குடும்ப ரசிகர்களிடமிருந்தும் நல்ல மரியாதை உள்ளது. இன்றைக்கி சூர்யா புதிய படம் அறிவிக்கப்பட்டாலே ரசிகர்களுக்கு மிகுந்த எதிர்பார்ப்பு காத்திருக்குது. அதனால தான் தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகரில் இவரும் முக்கிய இடத்தை பிடிக்கிறாரு. 4வது இடத்துல கமல்ஹாசன் இருக்கிறாரு. தமிழ் சினிமாவில் உலக நாயகன் என்று ரசிகர்களால் அழைக்கப்படும் ஒருவர் தான் கமல்ஹாசன். அவர் ஒரு நடிகர் மட்டுமல்ல, இயக்குனர், தயாரிப்பாளர், திரைக்கதை ஆசிரியர், பாடலாசிரியர், பாடகர், நடன அமைப்பாளர் என பல திறமைகளை கொண்ட கலைஞர். குழந்தை நட்சத்திரமாக திரைப்பயணத்தை தொடங்குகிறாரு கமல்ஹாசன். பல தசாப்தங்களான இந்திய சினிமாவில் தொடர்ந்து முக்கிய இடத்தை தக்க வச்சிருக்காரு. வணிக ரீதியாக படங்களில் வித்தியாசமான கதைக்களம் கொண்ட படங்களில் அவர் தனது திறமையை நிரூபிக்கிறாரு. கமல்ஹாசன் எந்த கதாபாத்திரத்தையும் முழுமையாக ஆய்வு செஞ்சு நடிப்பார். ஒவ்வொரு கேரக்டருக்கும் உடல் மொழி, குரல், தோற்றம் என பல மாற்றங்களை மேற்கொள்வார். அதனால் அவரது படங்களுக்கு தனித்துவமான எதிர்பார்ப்பு உருவாகுது. சமீப ஆண்டுகளாக வெளியான அவரது படங்களுக்கு பெரிய தயாரிப்பினருடன்